Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ChatGPT யூஸ் பண்ணி ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அது இல்லாமல் அதுக்கடுத்து வந்து ஒரு தமிழ் ஸ்டோரி இருக்குன்னா அதை வந்து எப்படி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ChatGPT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ChatGPT நான் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஐடி லாகின் ஆயிடுச்சு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து ChatGPT லாகின் பண்ணுறதா அப்படின்றதெல்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து நார்மல் டெக்ஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதைகள் அப்படின்னு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று எந்த இமேஜ்னாலும் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் தமிழ் எதுனாலையும். இப்போ நான் தமிழ் கவிதைகள் அப்படின்ற இருக்கிறத எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்குது. இப்போ இதில் இப்போ எனக்கு இந்த இமேஜ் வேணும், இப்போ இந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்னாப் டூல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா ChatGPT போங்க. ChatGPTக்கு போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்கன்னா ப்ளீஸ், நான் சிம்பிள் இங்கிலீஷ்லேயே கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எப்படி நீங்கள் அதாவது இங்கே வந்து நீங்கள் என்ன இங்கிலீஷில் இந்த கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக தரும். இப்போ நான் சிம்பிளாக ஒரு ஜஸ்ட்டு சொல்கிறேன், ப்ளீஸ் கன்வெர்ட் இமேஜ் டெக்ஸ்ட் டு நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். கொடுத்தேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணால் கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்கோ இந்த டெக்ஸ்ட் எவ்வளோ விம்பு எவ்வளோ திமிர் அப்படின்னு வருது இல்லையா. இதில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக மிஸ்டேக் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக் இருக்கும். பட் ஆனால் அக்யூரேட்டாக மோஸ்ட்லி அக்யூரேட் கொடுக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் ஆகும், அதை மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தமிழ் வேர்டு இருக்கோ, அன்பும் பண்புமே வாழ்க்கை என்றும் அப்படின்னு சொல்லி அன்பும் பண்பும் வாழ்க்கை என்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம நிறைய ஒரு இமேஜஸ் இருக்கும், அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து பார்த்து டைப் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ இப்படி யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா தமிழ் ஸ்டோரி வந்து இங்கிலீஷ் ஸ்டோரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அல்லது இங்கிலீஷ் ஸ்டோரி வந்து தமிழ் எப்படி, இது எப்படினாலே ரெண்டும் ஓகேவா. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் ஸ்டோரி எடுக்கிறேன். தமிழ் கிட் ஸ்டோரி, அதில் வந்து இப்போ எதுனா ஒரு சின்ன கதை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன், அதில் எது சின்னதாக இருக்க ஒரு கதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில வெப்சைட்டில் வந்து நம்ம காப்பி பண்ண முடியாது, அதனால தான் 2 வெப்சைட் ஓப்பன் பண்ணேன். ஸோ இதை காப்பி பண்ண முடியுது. ஸோ இதவே எடுத்துக்கலாம். சரி, நான் இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிற கதையை, ஸோ இந்த கதையை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், ப்ளீஸ் translate the below story to English. இப்போ என்ன ஆகும்னா நம்ம அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகும். சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும், அந்த 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் வந்து மைனர் சின்ன மிஸ்டேக் எதனா ஒன்று கிராமட்டிக்கல் இருக்கலாம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக இருந்தாலும் ஓகே, தமிழாக இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து இப்படி வந்து ChatGPT யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் இமேஜ் யூஸிங் ChatGPTன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு வேணும் அப்படின்னா இதில் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் எப்படி வேர்டு கொடுக்குறீங்களோ, அதாவது சென்டென்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து இதாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி எதனா கிரியேட் பண்ண சொல்கிறேன். ப்ளீஸ் கிரியேட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வித் ரைஸ் ஃபார்மிங். இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம என்ன இங்கே வந்து நான் சிம்பிள் வேர்டு தான் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரீ டைமில் நல்ல ஒரு குட் கண்டென்ட் அந்த இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா அக்யூரேட்டாக அந்த இமேஜஸ் வரும். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன், இது வந்து டைம் எடுத்துக்கும், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், இது லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ லோட் ஆகிடுச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்தது அந்த இதுக்கு தகுந்த மாரி வந்து ப்ளீஸ் கிரியேட் வித் ரைஸ் ஃபார் மீன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏஐ வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த மேல இருக்க ஆப்ஷன வச்சு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 விஷயங்கள பார்த்துருக்கோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இமேஜ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்றது. ஒண்ணு வந்து தமிழ் ஸ்டோரி, இங்கிலீஷ் ஸ்டோரியா மாத்துறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ அந்த ChatGPT யூஸ் பண்ணி எப்படி வந்து இமேஜ் கிரியேட் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங். பைமோட்டோன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. குக்கிங் ஐட்டம், ரெடி டு குக், பர்சனல் கேரு, ஹவுஸ் ஹோல்டு, பேக்கரிஸ், ஸ்நாக்ஸ், பிரைவரிஸ், பேபி கேரு, ஓரல் பூஜா, ஃப்ரெஷ்னரு, டிஜர்டன்ட்டு, ஹெல்த்து, இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இடத்துல கிடைச்சிட்டு இருக்கும். நீங்களும் வாங்கி பார்த்து உங்களுடைய சஜஷனை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.